பிராச்சி 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 நான் சொல்றது கேளு. முதல்ல கைய விடு ரன்பீர். எந்த உரிமையில என் கைய பிடிக்கிற? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு காது கேட்கலையா? என் மேல முழு உரிமையும் அந்த பார்த்துக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. கைய விடு. இல்லன்னா நீ என்ன பண்ணுவ? இல்லன்னா அந்த பையனை கூட்டிட்டு வருவியா? அப்படி என்ன இருக்குன்னு? எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குன்ற. ஆமா, என் மேல எல்லா உரிமையும் அவனுக்கு தான் இருக்கு. உனக்கு என் கூட தானே பிரச்சனை? எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துட்டாங்கன்னு உனக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா? இல்ல. அப்ப இதுக்கான அர்த்தம் நீயும் பார்க்கும். ஆமா. இப்ப நீ ஏதோ சொல்ல வந்தல, சரியாதான் சொன்ன. சொல்லு. நானும் அந்த பார்த்தோம் ஏன் வாயால தானே கேட்க ஆசைப்பட்ட. சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன பாரு, நானும் பார்த்தோம் ஒருத்தர் காதலிக்கிறோம். எந்த அளவுக்கு காதலிக்கிறோம்னா என் ஃபியூச்சரை நான் அவன் கூட தான் பாக்குறேன். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட. கோபம் வருதா உனக்கு? எது கோபம் வருது? கோபப்படுறத விட்டுட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. நான் என்ன சொன்னேன்? நானும் பார்த்து ஒருத்தர் காதலிக்கிறோன்னு. ஒருத்தர் காதலிச்சு அவங்க 2 பேரும் என்ன வேணாலும் ஷேர் பண்ணிப்பாங்க. என்ன வேணாலும். புரிஞ்சுதா? அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தெரியும்ல? ஒருவேளை புரியலன்னா ஐம் சாரி. கண்டிப்பா நீ கவுன்சிலிங்க்கு போய் ஆகணும். இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட போய் சொல்ற. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதெல்லாம் வேணும்னே தான் செய்யற. நான் வேணும்ட்டே செய்யறேன்னா அது உன்னோட எண்ணம். நீ மறந்துட்டே நினைக்கிற. நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு பணம் வேணும். எனக்கு பணம் மட்டும்தான் வேணும். நிறைய கார்ஸ், பெரிய பங்களா, நிறைய பணம். என் வாழ்க்கை முழுக்க பணம் இருந்துட்டே இருக்கணும். உன்கிட்ட எந்த விஷயத்தையும் நான் மறைச்சது இல்ல. ஆனா நீ இப்ப என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பெரிய விஷயம் என்னன்னா என்னோட காதல். அத நீ என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்க பிராச்சி. நான் எதையும் மறைக்கல. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா உன்கிட்ட சொல்லியிருந்தேன். உனக்கும் ஞாபகம் இருக்கு. நான் உன்னை காதலிக்கவே இல்லை. உன் பணத்தை மட்டும்தான் காதலிச்சேன். ஆனா எப்ப உன்னோட சொத்து மேலேயும் பணத்து மேலேயும் உனக்கு உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதோ, எப்ப எல்லா உரிமையும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு தெரிய வந்துச்சோ, ஒருவேளை நீ அவங்களுக்கு எதிரா போனா, சொத்துல இருந்து உன் பேரை நீக்கி வீட்டுல இருந்து உன்னை துரத்து விட்டுட்டா, ஒரு ரூம கூட உன்னால வாங்க முடியாது. அப்படிப்பட்ட உன் கூட எப்படி நான் என் வாழ்க்கைய வாழ்றது? அதனாலதான் உன்கிட்ட இருந்து யூட்டர்ன் எடுத்துட்டேன். நான் யூட்டர்ன் எடுத்து போகும்போது என் கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த். அவனை சொந்தமாக்கிக்கிட்டேன். ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. அவன்கிட்ட எல்லாமே இருக்கா? எல்லாம் இருக்கு. என்னோட கண்ணை பாரு. என் கண்ணை பாரு. நான் கொடுக்கற அளவுக்கு அவனால காதல கொடுக்க முடியுமா? என்கிட்ட சொல்லு. கொடுக்க முடியுமா சொல்லு. காதல் யாருக்கு வேணும்? எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு பிராச்சி. இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? MMS பார்த்தல, அதுல சந்தோஷமா தெரியலையா? சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிராச்சி. அதே மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே பிடிவாதத்தோட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிடிவாதம் என்னோட காதல். அது ஏன் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? நான் உன்னை காதலிக்கவே இல்ல. ஒரு நாளும் காதலிக்கல. இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு உன் மேல காதல் இல்ல. உன் பணத்து மேலதான் காதல். இதெல்லாம் நீ ஏன் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிராச்சி. இதெல்லாம் அந்த ரியா சொல்லி தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லு, எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் போய் சொல்லாத. நான் ஒன்னும் உன்னை காதலிக்கல. இதெல்லாம் ரியா சொல்லி தானே நீ பண்ணிட்டு இருக்க. சொல்லு. உங்ககிட்ட இது யார் சொன்னாங்க? சஹானாவா? அத நீ நம்பிட்டியா? ரன்பீர், சஹானாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் மனசை கஷ்டப்படுத்த அவ விரும்பல. உனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைச்சா. அதனாலதான் அவ ரியா பேரை சொல்லியிருக்கா. பாவம் அவ. பிராச்சி இன்னொருத்தரை காதலிக்கிறான்னு அவளால சொல்ல முடியல. இங்க பாரு பிராச்சி, என்னால உறுதியா சொல்ல முடியும் இது ரியாவோட கேவலமான பிளான் தான். நீ அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க. ஒருவேளை இது ரியா பிளானா இருந்தா ரன்பீர், அவளுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு ஹர். ஏன்னா அவ போட்ட இந்த பிளானால நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது. ஒரு பணக்கார வாழ்க்கை. அண்ட் ரன்பீர், இன்னொரு வாட்டி சொல்றேன், ஐ லவ் பார்த்.
பார்த்த இதெல்லாம் செய்ய சொன்னது நீதானே? எனக்கு தெரியும், நீ என்னோட தங்கச்சி ரியா. அந்த கடவுள் ஒருத்தருக்கு 1000 எதிரியை கொடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சியை கொடுத்துட கூடாது. நாம ஒரு வேலை பண்ணலாம் இல்லையா? பேசாம நீயே சொல்லிடு. மித்தாலி அண்ணி, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அந்த காயத்ரி ரொம்ப ஈஸியா அண்ணனை ஹேண்டில் பண்ணிட்டா. அண்ணன் ஹைப்பர் ஆகாமலே அங்கிருந்து போயிட்டாரு. சர்ப்ரைஸா இருக்கு. ஆ, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ கண்டிப்பா ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பா. நான் சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றா இல்லையா? நான் என்ன நினைச்சேன்னா, திரும்பி கடிப்பா இல்ல அடிப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் அமைதியா கிளம்பி போயிட்டான். எக்ஸாக்ட்லி. இப்படி நடக்க எப்படி வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலி அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அவளோட ட்ரெஸ்னால. வாட்? அலியா, நான் ஒரு மாடல். இப்போ நீ மாடலா? இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும், டிஃப்ரெண்டான ஃபேஷனுக்கு டிஃப்ரெண்டான தீம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ் இருக்கும். லைக் சாரில எலகன்சி, சல்வார் சூட்ல கான்ஃபிடன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்னா ஹார்ட் ஒர்க்கிங், அப்புறம் கவுன் போடும்போது பார்பி டால் மாதிரி ஃபீல் ஆகும். யூ ஆர் நாட் பீயிங் சென்ஸ். பிலீவ் மீ ஆலியா, நான் உண்மையை தான் சொல்றேன். நீயே ஒரு விஷயம் யோசி. போலீஸ பார்த்தா நம்ம எதுக்காக நர்வஸ் ஆகுறோம்? That's not because of the dress. Actually என்னன்னா அவங்க போடுற யூனிஃபார்ம் போடுறாங்க, அதனால தான் நமக்கு அந்த ஃபீல் வருது. அட கடவுளே, ச்சே, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னு வைங்க, அப்புறம் என்னோட மூளையும் குழம்பிடும், அப்படியே பைத்தியம் முடிச்சிரும். அதனால நான் இங்க இருந்து, அது உள்ள நிறைய வேலை இருக்கு, அதனால தான் பார்க்க போலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேலை இருக்குன்னா நாங்க உங்களை தடுக்க மாட்டோம். ரொம்ப ஓவரா தான் பண்றா. பெரிய மாடல் நீ மனசுக்குள்ள நினைப்பு. இப்ப நீங்க கிளம்புறீங்களா? நான் போறேன். நீ என்ன யோசிக்கிற? தனோ, நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அது வந்து ட்ரெஸ்ஸ வச்சு ஏதாவது விஷயம் இருக்குன்னா நீ சொல்ற லாஜிக்க வச்சு, நீ காயத்ரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நீ எதுக்காக அண்ணன் பக்கத்துல போக கூடாது? ஐ மீன், அப்படி பண்ண அண்ணன் பக்கத்துல க்ளோஸா போக முடியும். அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டையும் பாத்துக்கணும்னு ஆசைப்படுற. அண்ணன் கூட நீ மறுபடியும் ஃப்ரெண்டா இரு. அப்பதான் அண்ணன் உன்னையே சார்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணன் உன்னை தேடுவாரு. என்ன சொல்ற? ஐடியா ஒன்னும் மோசம் இல்ல. நான் அபி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவேன். அப்புறம் என் ட்ரெஸ்ஸோட லாஜிக்கும் உனக்கு நல்லாவே புரிய வந்துடும். நான் அண்ணனை ஹேண்டில் பண்ணி என் ஃபியூச்சர் ஓ ஃபியூச்சரை உருவாக்க போறேன் தனோ. அதே மாதிரி ரியா பிராச்சியை ஹேண்டில் பண்ணி அது மூலமா அவ ஃபியூச்சரை அவளே உருவாக்கிடுவா. தங்கச்சிங்கிற பேர்ல நீ ஒரு சாபம். ஜஸ்ட் மைண்ட் யுவர் லாங்குவேஜ் பிராச்சி. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எதிரா நீ ஏதாவது பண்ணுவேன்னு. கண்டிப்பா பண்ணுவேன்னு தெரியும். ஆனா இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ என்னோட MMS பண்ணிருக்க, அது எனக்கு தப்பா தோணல. ஆனா நீ அந்த MMS மொத்த காலேஜ்க்கு அனுப்பி வச்சிருக்க. யார்கிட்டயும் என்னால முகம் கொடுத்து பேச முடியாது. நல்ல விஷயம்தான். ரன்பீர் பார்வையில நான் ரொம்ப மோசமான பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. பணத்துக்கு பின்னாடி ஓடுற கோல்ட் டிகர் மாதிரி இல்ல. அதுலயும் முக்கியமா எல்லா விஷயமும் கண்ணு முன்னாடியே நடந்துருச்சு. உன்னோட சந்தோஷத்துக்காக உன் முன்னாடியே நான் என்ன அழிச்சுக்கிட்டேன். ஐ ஹோப் யூ ஆர் ஹாப்பி. நான் ரன்பீர சுக்கு நூறா உடைச்சிட்டேன். அவன் மனச உடைச்சிட்டேன். அவன் மனச ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? இன்னும் ஒரு கண்ணாடி உடையும் போது அத போய் யார் பாக்குறாங்களோ அவங்க முகம் தெரியும். மத்தவங்க பார்க்கும்போது அவங்களோட முகம் உடைஞ்ச மாதிரி தெரியும். இதே மாதிரி தான் சில மனசுக்கும் ஏற்படும். ஓகே, அதான் நான் உன்னை ரன்பீரோட மனசு சுக்குநூறா உடைக்க சொல்லல, ரன்பீரோட மனசை விட்டு வெளியே வான்னு தான் சொன்னேன். நீ ஆசைப்பட்டல அப்பாக்கும் மீரா ஆன்ட்டிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு. கல்யாணம் நடக்கலையே, நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அண்ட் நவ் இட்ஸ் யோர் டர்ன். ஓகே, எனக்கு 100% ரிசல்ட் வேணும். 100% ரிசல்ட் உனக்கு கிடைக்கும். ஏன்னா என் அம்மாவோட சந்தோஷத்துக்காக 100% குறைவா எதுவும் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு ரன்பீரோட மனசை உடைச்சிருக்க, நாளைக்கு என்ன நானே அழிச்சுப்பேன். அதுக்கப்புறம் அவன் உனக்கு சொந்தம், நீ அவனுக்கு சொந்தம். 2 பேரும் சந்தோஷமா இருங்க. எதுக்காக உதட்டுல விரல் வச்சு அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு?
சொல்லுங்க. எல்லாரும் ஷட வாய மூடி இதையே சொல்றாங்க. கத்தாத வாய மூடுங்கிறாங்க. அதனால இனிமே நான் வாய மூடிக்கிட்டு இருக்க போறேன். எதுவும் பேச மாட்டேன். நீங்க இந்த மாதிரி சத்தம் போடாம அமைதியா இருந்து அடம் பிடிக்காம யாரையும் அடிக்காம பிரச்சனை பண்ணாம திட்டாம இருந்தீங்கன்னா யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, நான் யாரையும் திட்டல. எல்லாரும் என்னதான் திட்டுறாங்க. நான் எப்ப திட்டினேன்? சரி, நீங்க நல்லவர் தானே? அப்ப சரி, இத போய் போட்டுட்டு வாங்க. சரியா? இதுல என்ன ப்ராப்ளம்? நல்லா தானே இருக்கு. அது நல்லாதான் இருக்கு, ஆனா அதை விட இது நல்லா இருக்கு. அப்படியா? இதை விட அது நல்லா இருக்கா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் போய் மாத்திட்டு வரேன். எப்படி பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இல்ல, நான் இத பத்தி கேட்டேன். இது நான் வரைஞ்சது. நான் தான் சொல்லுவேன். நான் காட்டுற நீ யாருன்னு சொல்லுன. இது நானா? இது மிட்டு. இது தனு. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்ட. சரி, இது 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 யாருன்னு சொல்லு. இது உங்க டால். பார்க்க என்ன மாதிரி இருக்குல்ல? இது இது புகி. புகி, நான் உன்னை புகின்னு கூப்பிடலாம்ல? என்னாச்சு? நான் உன்னை திட்டேனா? நான் உன்னை அடிச்சிட்டேனா? நான் உன்னை ஏதாவது சொல்லிட்டேனா? நான் உன்னை அடிக்கல. ஏன் புகையில கூப்பிடலாமான்னு கேட்டீங்கல்ல, அதான். அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூப்பிடுவா? நீ திரும்பவும் வந்துட்டியா புகி? My Fugi is back. I am. நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். கண்டிப்பா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, சொல்லு. உங்க வீட்டாளுங்க முன்னாடி என்ன புகின்னு கூப்பிடக்கூடாது, சரியா? சீக்ரெட் கேம் சீக்ரெட். புகி. காயத்ரி, என்ன நடந்துச்சு? அப்புறம் காயத்ரி, நீ எப்பெல்லாம் அபி ரூமுக்குள்ள வரியோ அப்பெல்லாம் எதுக்கு கதவை தேவையில்லாம தாப்பால் போட்டுக்கிற? அட, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து எனக்கு பதில் சொல்லு. அட கடவுளே, அப்படின்னா காயத்ரி உன்னதான் கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லு. ஐயோ, வாயில ஏலக்காவை வைக்கலையே. இப்படி பேசினா அண்ணி என் குரலை கண்டுபிடிச்சிருவாங்களே. அட மித்தாலி அண்ணி, என்னாச்சு? ஆலியா, நீ வந்துட்டியா? இங்க பாரு, எனக்கு இந்த காயத்ரி மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீ என்னன்னு கேளு. எப்பெல்லாம் இவ அபி ரூமுக்குள்ள வராளோ அப்பெல்லாம் இவ கதவை தாப்பால் போட்டுக்கிறா. அதாவது அபி கிட்ட இவ என்ன பேசுறாரு எனக்கு புரிய மாட்டேங்குது. அட, ஏன் அமைதியா இருக்க? வாய் திறந்து பதில் சொல்ல.
என்ன விஷயம் இங்க பயங்கரமான கேரிங் நடந்துட்டு இருக்கு. நீ இங்க தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் வரும்போது நீ இங்க இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஷாக் எதுக்கு? எங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் இவனை பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவா ரன்பீர்? உண்மையாவே நீ ரொம்ப நல்லா ஜம்ப் பண்ற. நீ ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்திருந்தா உனக்கு மெடலே கிடைச்சிருக்கும். ஆஃப் கோர்ஸ் நான் ரொம்ப பிரில்லியன்ட். அத சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. பார்த்தாலே தெரியுது. எல்லாருக்கும் காட்டிதானே ஆகணும். ஆமா, எதுக்காக இங்க நீ இப்ப வந்த? நான் இவனை கெட் வெல் சூன்னு சொல்ல வந்தேன். கெட் வெல் சூன் பார்த். ஐம் சாரி ஃபார் எவ்ரிதிங். இங்க பாரு பார்த், நீ ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாத. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரன்பீருக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது. சில பேரை இப்படி கஷ்டப்படுத்துறவங்கள உள்ள வைக்கிறது தான் நல்லது. யூ ஷுட் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஹிம். யூ ஆர் ரைட். ஆனா ரன்பீர் அரெஸ்ட் ஆனான்னு வச்சுக்கோயேன், இவனுக்கு பயங்கர இன்சல்ட் ஆகும். ஆகட்டும். நோ பிராச்சி, ரன்பீர் மேல எனக்கு கோபம் இருந்துச்சானா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் கோவத்துல அவன் லிமிட்டா கிராஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இவனுக்கு எதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும்? வரைக்கும் இல்லாம உன்னை அடிச்சிருக்கான், கைய உடைச்சிருக்கான், இவனுக்கு போய் சான்ஸ் கொடுக்கணுங்கிற? பரவாயில்ல விடு பிராச்சி. இல்ல பார்த், இவன் உன்னை அடிக்கும் போது உன்னை பத்தி யோசிக்கல, நீ எதுக்காக இவனை பத்தி யோசிக்கணும்? நீ பாத்தியா, நம்ம கேட்டுட்டே இருக்கோம், இவ பதில் சொல்ல மாட்டேங்கிறா. காயத்ரி, நீ இப்ப சொல்லலன்னு வச்சுக்கோ. அண்ணா காயத்ரி திட்டாத சொல்லிட்டேன். அண்ணா, நீங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னா. இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஆலியா கிட்டே இந்த மாதிரி நடந்துப்ப? நான் வந்து உன்ன மித்தாலி அண்ணே, இவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வெளியே வா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கல. இல்ல இல்ல நீ 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 போகாத. நீ போனா அவங்க என்ன கொம்ப எடுத்துட்டு அடிக்க வருவாங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ கூட இருந்தா எனக்கு பயம் இல்ல. தயவு செஞ்சு போகாத. நான் இருக்கிற வரைக்கும் பயம்ன்ற வார்த்தையை கூட நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். நகருங்க. இவன் மேல இந்த அளவுக்கு அக்கறையா உனக்கு? அக்கறை இருக்கதானே செய்யும். நானும் பார்த்தும் ஒருத்தர நிறுத்து. நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதனால எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. அடுத்த தடவை இந்த மாதிரி நான் மோசமான ஒரு எம்எம்எஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ. இந்த தடவை நான் இவனை அடிச்சு மட்டும் தான் விட்டுருக்கேன். அடுத்த தடவை நான் கொன்னே போட்டுருவேன். சாரி ப்ரோ. கெட் வெல் சூன். இந்தா. அது என்னன்னா, ஆக்சுவலி இந்த ஃப்ளவர்ஸை வந்து பிராச்சி தான் வாங்கிக்கணும். அப்படிதானே பிராச்சி? இந்தா, கம் ஆன் டேக் இட். போயிடுங்க இருந்து. என்னாச்சு? முள்ளு குத்திடுச்சா? காட்டு. ஒரு முள்ளு தான் குத்துச்சா? இதுல நான் 5-6 முள்ளு வச்சிருக்கேனே. தோ இங்க இங்க இங்கெல்லாம் இருக்கு பாரு. நான் ஸ்பெஷலா அவங்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இதுல ஃபுல்லா நிறைய முள்ளுங்களா வையி. ஏன்னா யார் என்ன கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்புறேன்னு சொன்னேன். ஆனா பெருசா ஒண்ணும் நடக்கல. ஏன்னா நீ எனக்கு கொடுத்த கஷ்டம் இருக்கு பாத்தியா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கைஸ், நீங்க சண்டை போடாதீங்க. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பழசெல்லாம் நாம மறந்துடுவோம். சில விஷயத்த மறக்க முடியாது. அதுவும் இவ கடைசியா சொன்னதை மறக்கவே முடியாது. அவ சொன்னால எனக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி. கொடு. ரன்பீர் விடுறா. இனிமே எதையும் விட மாட்டேன்.
உன்னை நீ பாத்துக்க. ஓ ஐம் சாரி, உன்னை பாத்துக்க தான் பிராச்சி இருக்கா இல்லையா?